வணக்கம் நண்பர்களே. சாதிய ஒரு கண்ணோட்டத்தில் தேர்தல் வெற்றிகளை கணிப்பது என்பது ஒரு தவறான முடிவுதான். ஆனாலும் இந்த அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் தங்களுடைய அரசியல் விளையாட்டை விளையாடுகின்றன. முக்கியமாக சதிகாரர்கள், சதித்திட்டம் தீட்டும் அரசியல் சதிகாரர்கள் இந்த சாதிய கணக்கீடை வைத்து தான் கூட்டணியை உருவாக்குகிறார்கள். அந்த வகையில் நான் என்னுடைய புரிதலை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். முக்குளத்தோர் வாக்குகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சசிகலா நடராஜன் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் என்டிஏ கூட்டணிக்குள் கூட்டு வர வேண்டும் என்ற ஒரு பொது புத்தியை உருவாக்குகிறார்கள். நான் அறிந்த வரையில், நான் வாழ்ந்த பகுதிகளை நான் புரிந்த வரையில், முக்குளத்தோர் என்பது மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டுமே இருக்கிறது அல்லது புழக்கத்தில் இருக்கிறது. திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இந்த முக்குளத்தோர் என்பது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்த வரையில் முக்குளத்தோர் என்றால் என்ன? கள்ளர், மறவர், அகமுடையோர். இதில் திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தேவர், அவ்வளோதான். மறவர், பாண்டியன், மேக்சிமம் பேர்லாம் பாண்டியன்னு முடியும், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரே தான் தேவர் ஜாதி. இங்கே தான் முக்குளத்தூர், மதுரை சுற்றி இருக்கவங்களையும். இதில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க தெரியலை. இன்னொன்று ஐயா ஓபிஎஸ் வந்து தேனியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் அவரை சுற்றி இருக்கிற, அவர் சார்ந்திருக்கிற சமூகம் பிகே பிரமலைக்கல்லர். நான் இப்போ சாதியை குறிப்பிட்டு ஏன் பேசுகிறேன்னா, இந்த சாதியை அவங்கள சேர்த்துக்கிட்டா என்டிஏ வந்து பெரிய பலம் பெறும். யார் சொல்கிறாருன்னா, ஒரு கூறுகட்ட குப்பன்னு ஏற்கனவே போட்டிருந்தேன் நம்மளுடைய இதில். அந்த குப்பன்களுக்கு வந்து ஆன்லைனில் அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும், களப்பணி தெரியாது. அங்கே ஒரு பெரிய பிஜேபியில் இருக்க குறைபாடு, பிளானர்ஸ் நிறைய இருக்காங்க, அதாவது திட்டமிடுபவர்கள், பெர்ஃபார்மர்ஸ், கள பணியாளர்கள் அங்கு இல்லை. குறைவாக இருக்கிறார்கள் சொல்லவில்லை, இல்லை. களப்பணியாளர்கள் தான் அந்த கால் வந்து தரையில் படும். மன்சூர் அலிகான் கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னார், கால் தரையில் படணும். சாதிய ஓட்டுகளை கணக்கு பண்ணியே அரசியல் பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பிஜேபி தமிழக பாஜக வந்து கால் ஊன்ற முடியாது. காரணம், நீங்கள் சதிகாரரை நம்புகிறீர்கள். சதி செய்பவன் தன்னுடைய ஒரு சதி புத்தியினால் உங்களை மாற்றுபவன், எங்கள் தலைமை அலுவலகத்தை, அவனால் நீங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு வியூகங்கள் வேண்டும். அதனால் இந்த முக்குளம் அப்படிங்கிறது வந்து மதுரை மாவட்டங்கள்